Hi friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான மேங்கோ வச்சு மேங்கோ டிலைட் தாங்க பார்க்க போறோம். சோ இது சம்மர் சீசன் நம்ம பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் இந்த ரெசிபி பண்ணிருக்கேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 kg அளவுக்கு மேங்கோ எடுத்துர்க்கேன். சோ பாத்தீங்கன்னா நல்லா அந்த மேல இருக்க ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பல்ப் வரைக்கும் எடுத்துர்க்கேன். சோ கியூப்ஸா எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம நல்லா அரைச்சு ஒரு பியூரியா ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட் இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக 1 kg மாம்பழம் வாங்கியிருந்தேன். ஸோ கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க ஃப்ளஷ் எல்லாமே சேர்த்துக்கிறேன். உள்ளே ஒரு பியூரியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், பல்ப் எடுத்துக்கலாம். சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் போட்டு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சிருக்க பல்ப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ திக்காக சூப்பராக விழுது பாருங்கள். ஃபஸ்ட் மாங்காய் வாங்குகிறேன் இந்த சீசனில். ஸோ அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ சம்மர் வேறு நல்லா இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் இந்த ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்ததுங்க. ஸோ கொஞ்ச நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாம்பழம் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கலாம், சிலது கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகர் ஆட் பண்ணதால் கொஞ்சம் தண்ணி விடும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுங்க. மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் பொடி வந்து லைட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் கூட பிளாக் சால்ட் கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அது ஒரு கொஞ்சம் ஃப்ளேவராக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் பிளாக் சால்ட் ஆட் பண்ணாலும். ஸோ ஏலக்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் சால்ட் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் திக்காகணும். ஸோ நம்ம மேலே தெளிக்கும், அதனால் கொஞ்சம் லிட் மட்டும் போட்டுக்கலாம். இல்லாட்டி தெளிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தெளிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா மீன் டைம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பிளேட்டில் நெய்யோ பட்டரோ இல்லாட்டி குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் அந்த மாதிரி ஆயில் ஏதோ ஒன்று ப்ரஷ் பண்ணிக்கலாம் பிளேட்டில். ஸோ பிளேட் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடியான இந்த மேங்கோ டிலைட்டை அதில் ஊற்ற போகிறோம் நம்ம. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ நம்ம போட்ட அந்த மேங்கோ வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல எல்லோ கலரில் இருந்தது. மேபி கேமரா லைட்டிங்க்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். நம்ம போட்ட சுகரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ். நான் போட்ட அளவுலேருந்து மேங்கோ கூட கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு அந்த வாட்டர்லாம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் பிளேட்டில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு திக்காக பிடிக்கும்னா நீங்கள் திக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன், திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஷீட்டாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி மேங்கோ டிலைட். ஸோ வெயிலில் காய வைங்க. நான் ஒரு துணி போட்டு காய வைக்க போகிறேன். நான் ஒரு 1.5 நாள் ஆச்சு எனக்கு காயறதுக்கு. சம்மர் வெயில் அடிக்கிறது பொறுத்து தாங்க இருக்குது. ஸோ எனக்கு ஒரு கரெக்டாக ஒரு 1.5 நாள் ஆச்சு. 1.5 நாள் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக மேங்கோ டிலைட் வந்திருக்கு. நான் அந்த கார்னர்ஸ் மட்டும் ரவுண்டு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக. பிரிக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லைங்க. நம்ம லைட்டாக அப்படி எடுக்க ஆரம்பித்தாலே வெளியில் வர ஆரம்பிச்சிருது. என்னெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ கீழே நல்ல ஈஸியாக எடுக்க வந்துடும், ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒரு 1.5 நாள் நல்லா வெயிலில் காஞ்சது, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்போது. ஸோ பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயராக வேணுன்னா ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம். கடையிலலாம் கொஞ்சம் ரெக்டாங்கிளாகவும் இருக்கும். அந்த மாதிரி திக்காக ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நம்ம போட்டுக்கலாம். ரோல் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம், நம்ம விஷ் தான். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ சம்மர் சீசன் மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சுகர் போட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிடுங்க. வெயில் காலன்றதுனால நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் வெயிலில் காயும். ஸோ நான் வந்துட்டு ரோல் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ரோலும் பண்ணலாம், ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் திக்காக ஊற்றிட்டு ரெக்டாங்கிளாகவும் கட் பண்ணலாம். செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது டெக்ஸ்சர். டேஸ்ட்டும் செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ இது அடுத்த பேட்சும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கலான் இருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹோப் எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆம் பப்பட் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் இது வரைக்கும் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.